ஹாய் ஹலோ, நான் தான் உங்கள் கருவாச்சி காவியம் யூடியூப் சேனல் மீனா பேசுகிறேன். பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் காய்ச்சல்னு சொல்லி முடியாமல் படுத்துட்டேன். அதுக்கு என் வீடை எப்படி பண்ணி வச்சுருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். 2 பேர் இருக்காங்க, ஆனால் வீட்டை வந்து சும்மா அப்படி தான் வச்சுருக்காங்க. இதுக்கு என்ன வார்த்தை சொல்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல, அந்த அளவுக்கு போட்டு வச்சுருக்கானுங்க. பேயும் பிசாதும் பூந்த வீடாட்டம். இதை நான் எவ்வளோ சூப்பராலாம் இல்லை, சும்மா என்னால் முடிஞ்ச ஓரளவு நான் நீட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு வீடியோ போட்டு காட்டுறேன். நீங்கள் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கங்க. அப்புறம் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த வாஷ் பேஸனை மாற்றி தர சொல்லி நாங்கள் ஹவுஸ் ஓனர்கிட்ட கேட்டோம். அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்காக தான் நாங்கள் வீடு காலி பண்ணவே போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரூமை பார்த்து யாரும் பயந்துக்காதீங்க, அது மனுஷன் படுத்தது மாதிரியே இருக்காது. இந்த பார்த்தீங்களா, சும்மா எப்படின்னா சொல்கிறதுன்னு தெரில, பறந்து துணி மாற்றி பறக்க விட்ருக்கானுங்க துணியை. அப்புறம் ஓகே, இப்போ பார்க்கலாம் வாங்க. சும்மா சிம்பிள் தாங்க, இருக்கிறத நீட்டாக எப்படி வச்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த இது. நம்ம வந்து ரொம்ப பெரிய மாடி வீடு, மெத்த வீடு கிடையாது, அப்பார்ட்மெண்ட்டு கிடையாது. சிம்பிளாக ஒரு லோ கிளாஸ் தான் நாங்கள். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டை ஒரு நீட்டாக வச்சுக்குவோம், அவ்வளோதான். இதுக்கே 1008 குறை சொல்கிறாங்க, என்ன வீடு இப்படி இருக்குது அப்படின்னு. இது பார்த்திங்கன்னா என் பொண்ணு படிப்பு சம்மந்தமானது. அப்புறம் ஷாம்பு, சோப்பு, அந்த வாஷிங் மிஷின் லிக்விட் அந்த ஸ்டாண்டில் வச்சுருப்பேன். இது வந்து பழங்கள். ஏன் ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே வைக்காமல் வெளியில் வச்சுருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜு ஓடலை, அதில் வைக்கிற அளவுக்கு என்கிட்ட எந்த பொருளும் இல்லை. இது எல்லாமே வந்து மீஷோ ப்ராடக்ட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீடை டெக்கரேஷன் பண்ணுறது. அதுக்காக எனக்கு பிடிச்ச மாதிரி சிம்பிளாக ஒரு 100 ரூபாய்க்குள்ளே என்ன இருக்கோ அதை வாங்கி நான் வீட்டில் பிடிச்ச மாதிரி வச்சுக்குவேன். எனக்கு மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அதுக்காக. இது பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி சாக்கில் இருக்குது, அந்த வாளியில் வந்து நல்ல அரிசி இருக்குது. இதெல்லாம் வந்து வெட்டுறது, குத்துறது, பிடிக்கிறது, அந்த மாதிரி தோல் சீவுறது. இது வந்து காலையில் வச்ச கத்திரிக்காய் சாம்பார். இந்த சைடு பார்த்திங்கன்னா பழைய குழம்பு இருக்கும், அதை தூக்கி ஓரமாக போட்டுட்டு இன்றைக்கி காலையில் செஞ்ச பீட்ரூட்டு பொரியல், சாப்பாடு, சாம்பார், அப்பளம் பொரித்தது. காலையில் தோசை சாப்பிட்டோம், இது மத்தியானத்துக்கு. ஆனால் காலையில் டிஃபன் கட்டி கொடுக்குறக்காக செஞ்சுருவோம். இது பாருங்கள் ரேஷன் பாம் ஆயிலு. கடலெண்ணெய் வந்து நாங்கள் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். பாம் ஆயில் வந்துட்டு அப்பளம் பொரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இது யாராவது விருந்தாடி வந்தால் சமைக்கிற பாத்திரம். மற்றபடி இது மளிகை ஜாமான்கள்லாம் எனக்கு இந்த மாதிரி டப்பாவில் கொட்டி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஃபேமிலியிலே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி காசு போட்டு டப்பா வாங்கி வைக்கிற ஆள் நான் தான் இருப்பேன். சாமி ஃபோட்டோ வந்து ஆணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் சின்னதாக சிம்பிளாக எனக்கு பிடிச்ச 2 சாமிகளை வச்சுருக்கேன். இது வந்து வாரம் நாங்கள் வாங்கிக்குவோம் மளிகை ஜாமான். அது 2வது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்பில் பார்த்தேன் எப்படி தயாரிக்கிறாங்கன்னு, அதோடு வாங்கி தூக்கி போட்டுட்டேன். இனிமேல் நம்ம வீட்டில் தாண்டா அரைச்சி இது பண்ணணும். இப்போ பாருங்கள் இந்த பெட்ரூமு. இது பார்த்திங்கன்னா நான் தனுஷ்கோடியில் வாங்கினேன். இந்த வாசலில் கட்டுற சங்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இங்கே தான் பெட்ரூமுங்க. இப்போது இது நம்ம போட்டால் அங்கே தெரிகிறது நான், பயந்துராதீங்க யாரும். இது வந்து வீட்டுக்கு போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு. வெளியில் எங்கேயாவது போகிற மாதிரி ட்ரெஸ்ஸுனால் அது பீரோவில் இருக்குது. இது வந்து வீட்டில் போட்டுக்கிற நைட்டி, கைலி, டிஷர்ட்டு, இந்த மாதிரி பாப்பாவுக்கு. இது நம்ம பெட்ஷீட்டு பூரா ஓரம் கட்டியாச்சு. இது வந்து இது தாங்க என் வீட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது தான் இது தான். இதையும் நைட்டில் பார்த்திங்கன்னா இந்த செடி மரங்களுக்கு மேலே வந்து நிலா நல்லா அழகாக தெரியும். இந்த ஜன்னலில் உட்காந்துக்கிட்டே நான் அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே தூங்குவேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் வெளியில் வந்துடுவோம். இது பாரு அழகாக இருக்குது. எனக்கு எப்போல்லாம் கோவம் வருதோ, மனசு கஷ்டமாக இருக்கோ, இதுங்களை பார்த்து தான் நான் சிரிச்சுக்குவேன். இதுதான் வாஷிங் மிஷின். சரிங்களா, தெரியும் உங்களுக்கு, இருந்தாலும் சொல்கிறேன். அதுக்கு மேலே ஒரு லவ். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கோவமாகவோ எரிச்சலாகவோ இருந்தால் நம்ம ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஹோம் டூர்.